மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவுல ஒரு காடு. மரங்கள் எல்லாம் இருந்தது. அதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு பசுமையான மரங்கள் நிறைந்த காடாக மாறியது. எல்லா மரங்களிலும் பழங்களும் காய்ச்சி இருந்தன. இந்த காட்டுல உள்ள பழங்களை பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் சாப்பிட வந்தார்கள். இங்கு எல்லா பறவைகளுக்கும் ஒரு ராஜ பறவை உண்டு. எல்லாரும் சபைக்கு வந்துட்டீங்களா? எப்போதுமே நம்ம பழங்களை தூரமா போய் பறிப்போம். ஆனா அது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப பக்கத்து காட்டிலே பழங்கள் இருக்கு. இங்கேயே இருந்து நம்ம எடுத்துக்கலாம். கழுகு பக்கத்திலேயே கிளி கூட்டமும் அது ராஜ கிளியும் இருந்தது. அங்க எல்லாரும் வந்து சீக்கிரமா வாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இனிமேல் பழங்களுக்கு கஷ்டப்பட வேண்டாம். பக்கத்திலேயே எல்லா பழங்களும் உள்ளன. அப்புறம் புறாவும் அதன் கூட்டமும். வணக்கம் ராஜா, உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? உடம்பு சரியா உள்ளதா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த மனிதர்கள் வரும் முன்னே நீங்க போய் உணவை கொண்டு வந்துருங்க. காகம் கூட்டம். ராஜா காகவும் எல்லாரிடமும் போய் பழங்களை பறித்து கொண்டு வர சொன்னது. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்கப்பா. அதே பழங்கள் நிறைந்த காட்டுக்குள் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்து மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த மர வீட்டுல வயசான பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த நேரம் பார்த்து கிராமத்துல ஒரு ஆளு கூட இல்ல. காலு ரொம்ப வலிக்குது. யாராவது எனக்கு கடையில போய் பொருட்கள் வாங்கிட்டாங்களா? இங்க அக்காவும் தம்பியும் வாழ்ந்து வந்தாங்க. நீ ஏன்க்கா இங்க வந்தீங்க? நான் இங்க என் நண்பர்களுக்காக காத்திருந்தேன். பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. இது உன்னோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நடந்து வீட்டுல போய் தூங்கிட்டாங்க. இங்கே ஒரு பெரிய ஆளு தன்னந்தனியாக இந்த வீட்டுல வாழ்ந்து வந்தாரு. அச்சச்சோ, என்னுடைய வீட்டு சாவி காணுமே. கோபம் அடைந்து கதவை உடைச்சிட்டு இருந்தாரு. இவங்க 4 பேரும் சேர்ந்து போய் அந்த காட்டுல உள்ள பழங்களை பறிச்சு வர திட்டம் போட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க இன்னும் காணும்? இரவு நேரம் வேற வரப்போகுது. எனக்கு வேற வேலை கூட இருக்கு. அவங்க வரலான்னு கூட பரவாயில்ல. வாங்க, நம்ம 2 பேரும் போயிடலாம். ஏன் இவ்வளவு நேரம்? எப்போதுமே நீ தாமதமா தான் வர. அடுத்த தடவை உன்னை விட்டுட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரம் ஆகிட்டு, நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தம்பியும் வந்தான். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. காட்டுல உள்ள பழங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இரவு நேரம் வர்றதுக்குள்ள அதை அவங்க பறிக்கணும்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு மரத்துலையும் போய் பறிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு திரும்பினாங்க. நம்ம கொஞ்சம் பழங்களை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்திருக்கணும். அடுத்த தடவை எதுவுமே விடக்கூடாது. அப்படியே பெரிய வண்டியை எடுத்து சென்று எல்லாத்தையும் எடுத்து வந்துடணும். சொல்றது தான் சரி. ஆனா இந்த சுவையான பழங்களை நம்ம ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம். பறவைகள் காட்டுல இருந்து கழுகு, கிளி, புறா, காகம் எல்லா பறவைகளும் பழங்களை பறித்து வர சென்றது. எல்லா பறவைகளும் பெரிய நதியையும் கடந்து சென்றது. என்னது, எல்லா மரத்திலையும் பாதி பழங்கள் தான் இருக்கு. இது பத்தாதே, மனிதர்கள் எல்லா பழங்களையும் பறித்து விட்டு போயிட்டாங்க. ஆமா, நீ சொல்றது சரி. எல்லாத்தையும் பறித்து சென்று விட்டார்கள். இதை போய் நம்ம ராஜாட்ட போய் சொல்லணும், இங்க நிறைய பழம் இல்லைன்னு. கொஞ்ச நேரத்திலே அங்க உள்ள எல்லா பழங்களையும் பறித்து மூட்டை கட்டி வச்சிட்டாங்க. அங்க உள்ள மரத்துல ஒரு பழங்களை கூட இல்ல. ஏன் இன்னும் பழம் பறிக்க போனவங்க இன்னும் வரல? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நம்ம எல்லோருக்கும் பசிக்குது. அவங்க வந்தா தான் எல்லா பறவைகளும் சாப்பிட முடியும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அவர்கள் அனைவரும் புத்திசாலியானவர்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வருவார்கள். அதே சமயத்துல ஒரு வண்டியில பழங்களை எடுத்துக்கொண்டு எல்லா பறவைகளும் வந்தன. ஏன் உங்களுக்கு இவ்வளவு நேரம்? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? என்ன, பழங்கள் கொஞ்சமா இருக்கு. இது எப்படி நமக்கு பத்தும்?
எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ராஜா. அங்க பழங்களே இல்லை. எங்களுக்கு முன்னாடியே மனிதர்கள் பழங்களை பறித்து கொண்டு சென்று விட்டார்கள். மறுநாள் மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பறவைகள் சென்று பழங்களை பறிக்க சென்றார்கள். இன்னைக்கு சீக்கிரமா வந்ததுனால எவ்வளவு பழங்கள்! அடடா, இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய வேட்டை இருக்கு. எல்லா பழங்களையும் பறித்திடலாம். ஆமா, நீ சொல்றது சரி. நம்ம ராஜாக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் ஆசையாக போய் எல்லா பழங்களையும் பறிச்சு மூட்டை கட்டி வச்சாங்க. அதே நேரத்துல எல்லா பறவைகளும் 2 வண்டியில பழங்களை எடுத்து வந்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நிறைய பழங்கள் சாப்பிடலாம். நாங்க நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கிராமத்துல உள்ள மனுஷங்க எல்லாரும் பழங்களை பறிக்க காட்டுக்கு போனாங்க. என்னப்பா, மரத்துல உள்ள பழங்கள்லாம் எங்க போச்சு? எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே. நான் ஆசையா வந்தேன், பழத்தை பறிச்சு சாப்பிடலான்னு. இங்க உள்ள எல்லா பழங்களையும் பறவைகள் தான் பறிச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பறவைகள் தான் எல்லா பழங்களையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த பறவைகளை ஏதாவது பண்ணணும். இல்லாட்டி நம்ம எல்லாரும் சாப்பிடாம இருக்க வேண்டியதுதான். காலையில பறவைகள் வந்ததும் அதை அடிச்சிடுவோம். அப்புறம் பயந்துட்டு அதுங்க வராது. அதே போல் இரவு நேரம் வந்ததும் எல்லாரும் குளிர்காக தீப்பந்தம் வச்சுட்டு படுத்துட்டு அதே இடத்துல தூங்கிட்டாங்க. காட்டுல பகல் நேரம் வந்தவுடன் எல்லோரும் எழுந்து சென்று ஒவ்வொரு மரத்திலையும் போய் நொழிய ஆரம்பிச்சாங்க. எல்லா பறவைகளும் அந்த காட்டுக்கு பழங்களோட பறிக்க பறந்து வந்து அமர்ந்தார்கள். அப்ப நம்ம பாட்டி முதல்ல புறா மேல 2 பாம்பை போட்டு அதோட கதையை முடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம அக்கா மரத்துல உள்ள கழுக கல்லால அடிச்சதுனால அது மயங்கி கீழே விழுந்தது. அப்புறம் தொடப்பத்தாலே அதை நல்லா அடிச்சிட்டாங்க. நம்ம பெரியவர் உட்கார்ந்திருந்த கிளிய வில்லம்மனால் குத்தி அதை மயக்கமட வச்சு அதை நல்லா வதச்சிட்டாரு. அப்புறம் நம்ம தம்பி அங்கிருந்து தப்பி ஓடிய காகத்தை பின்னாடியே போய் பேட்டால அடிச்சு அந்த காகத்தை பிடிச்சிட்டான். அப்புறம் மனிதர்கள் அங்கு உள்ள எல்லா பழங்களையும் எடுத்து போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த எல்லா ராஜபறவையும் ரொம்பவே வருத்தப்பட்டது. இதுக்கு எல்லாத்தையும் மனிதர்கள் தான் காரணம். நம்ம பறவைகளை இப்படி அடிச்சிட்டாங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நீ சொல்றது தான் சரி. அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். நாளைக்கு அவர்களை நம்ம பழி வாங்கணும். எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால் நம்ம கண்டிப்பா வெற்றி பெறலாம். அதே போல் மறுநாள் தம்பி பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது கழுகு போய் அவனிடம் துரத்தி சண்டையிட்டு கொத்தி மயக்கமடைய வச்சு அவனோட பள்ளிக்கூட பையை எடுத்து சென்றது. அடுத்தபடியாக கிளி அக்கா வீட்டுக்கு சென்று அக்கா தூங்கிட்டு இருக்கும் போது கட்டில நெருப்ப வச்சு பயம் கொடுத்ததுனால அக்கா பயந்து வெளியே ஓடி வந்தாங்க. அப்புறம் நடுவுல கயிறை போட்டு தடுக்கி விழ வச்சுது. காகம் தேனி கூட எடுத்துட்டு வந்து நம்ம பெரியவர் வீட்டுல தூக்கி போட்டது. அதிலிருந்து வந்த தேனி அவரை கடிக்க ஆரம்பிச்சது. அவர் பயந்து ஓடி போய் தண்ணியில குதிச்சிட்டார். அந்த காகம் அவர் வீட்டுல உள்ள பொற்காசுகளை எடுத்து சென்றது. பாட்டி வெளியே நிற்கும் போது புறா தலையில மரக்கட்டையை போட்டு ஓடியது. அதுல பாட்டி அதே இடத்துல மயங்கி விழுந்தாங்க. எல்லோரும் மயக்கத்திலே கூடி பேச ஆரம்பிச்சாங்க. அக்கா, பறவைகள் நம்ம எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. என்னோட பள்ளிக்கூடத்தை பையை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, என்னையும் தண்ணியில தள்ளி விட்டாங்க. என்னோட பொற்காசுகளை எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம். மனிதர்கள் எல்லோரும் படகுல அந்த நதியை கடந்து போயிட்டு இருந்தாங்க. பறவைகளோட இடத்துக்கு ஒரு வழியா மனிதர்கள்
மயக்க நிலையிலிருந்து வந்தார்கள். வாங்க, உங்க உடம்பு இன்னும் சரியாகாத மாதிரி இருக்கே. உங்களை நாங்க வேணும்னே தொந்தரவு படுத்தல. உங்களோட பொருட்களை நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. முதல்ல எங்களை எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இனிமேல் பண்ண மாட்டோம். கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அங்க உள்ள பழங்களை பாதி பாதி பிரிச்சுக்கலாம். அப்புறம் தம்பி போய் அந்த பொருட்களை எடுத்துட்டு வந்தான். அந்த காட்டுல உள்ள மரத்துல உள்ள பழங்களை மனிதர்களும் பறவைகளும் பாதி பாதின்னு பிரிச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தார்கள். இந்த கதை பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.